ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிஜிகோல்டு வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இது இல்லை. ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ஏமாற்றக்கூடாதுல்ல. நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து அந்த டிஜிகோல்டு சம்மந்தமாக ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன ரேண்டமாக பொருள் பார்த்தேன் அப்படிங்கிறது 496 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க. ஆமாங்க, விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு சின்ன பொருள் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பொருளை வந்து உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ தான் டிஜிகோல்டு வீடியோ வரப்போகுது. இது வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த விநாயகர்லாம் வந்து லாஸ்ட் இயர் நான் செஞ்சதுங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் அப்படின்னு செஞ்சேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து நம்ம சேனலில் இருக்கும். யாராவது வந்து வீட்டிலே வந்து நீங்கள் விநாயகர் செய்யணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பட் என்னையை விட நல்லாவே நீங்கள் பண்ணுவீங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு கைப்பக்குவம்லாம் இல்லைங்க. ஆனால் லாஸ்ட் இயர் இந்த விநாயகரை வச்சியும் நான் வழிபட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம கையாலே வந்து குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி டிஜிகோல்டு பர்ச்சேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. பட் ஆனால் பில் வந்து இன்னும் கைக்கு வரலைங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து நான் போட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இந்த தடவை சூப்பரான விநாயகர் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த தடவை விநாயகர் மேக்கிங்லாம் இல்லை, மேக் பண்ண விநாயகரை எப்படி நம்ம வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோஸ்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விநாயகர் செய்கிறது வேணும் அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேங்க விநாயகர் சதுர்த்திக்காக. இது வந்து தெலுங்கானாவில் ஆர்டர் போட்டு வருமா வராதா அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். பட் 2 டேஸில் சூப்பராக அனுப்பி விட்ருந்தாங்கங்க. இது ஒரு வெள்ளி பொருள் தாங்க. சில்வர் அப்படிங்கிற கடையிலேருந்து தெனாலியில் இருக்குது. இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப வருஷமாக கூட வச்சுக்கலாம். ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பொருளுக்கு விலை கேட்பேன். பட் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. பர்ச்சேஸ் பண்ணி வித்தின் 2 டேஸில் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிக்க போகிறோங்க. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து விநாயகர் வாங்கி வழிபட்டீங்கன்னாலுமே உங்கள் கையால் வந்து விநாயகரை கண்டிப்பாக பிடிங்கங்க. எப்போயுமே ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு அதில் ₹1 காயினோ ஏதோ ஒன்று நீங்கள் மேலே வச்சு அதுக்கு அருகம்புல், அந்த விநாயகருக்கு பிடிச்சமான மலர்கள், எருக்கம்பூ அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு விநாயகர் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அது விநாயகராக தான் செய்யணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அந்த மஞ்சள் பிடிச்சி வைப்பாங்கள்ல அந்த மாதிரியாவது செய்யணுங்க. இந்த மாதிரி விநாயகர் வந்து செய்கிறப்ப பசங்களையும் கூட கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு சில விநாயகர் மந்திரங்கள் இல்லை விநாயகர் பாட்டு ஏதாவது பாட சொல்லி கற்றுக் கொடுங்க. இப்போலாம் வந்து பசங்களுக்கெலாம் வந்து அந்த ஸ்லோகன் அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேது. நமக்கே பெரியவங்களுக்கே தெரியுமா அப்படின்னா ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க் தான் அது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிவிலனாலும் அந்த வைப்பு வரணுங்க. சாமி கும்பிட்ற வைப்பு வந்து வரணும். கண்டிப்பாக அந்நேரம் வந்து வேறு எதையும் யோசிக்காமல் பசங்களுக்கு வந்து விநாயகர் கதை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று போட்டு விட்டு அந்த பிள்ளைகளே வந்து செய்ய சொல்லுங்கங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபேமிலியாக செய்கிறப்ப கண்டிப்பாக குழந்தைங்களோட நமக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடைக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வெள்ளி காயின்ங்க. பாப்பாவுக்கு வந்து கிஃப்டாக வந்திருந்தது. அவர் காம்படிஷனில் வின் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து அந்த வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் அது பண்ணோம். இது வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த எருக்கம்பூ இருக்கும். ஸோ தம்பி தான் போய் பறிச்சுட்டு வந்தான். அம்மா ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன்டா, ஒரு புதுசாக வாங்கியிருக்கேன் விநாயகர் சதுர்த்திக்கு, அந்த விநாயகர் வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னதும் பையன் போய் வந்து பின்னாடி எருக்கம்பூ இருக்கும் அது கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தார். இந்த மாதிரி வீட்டில் பூஜைலாம் பண்ணும் போதில் பசங்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள் நீங்கள். அது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக. அந்த பசங்களையும் வந்து சேர்ந்து செய்ய சொல்கிறப்ப அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வெளியே வரும் கண்டிப்பாக. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கடைக்கு போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து எப்பயுமே வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் பிடிச்சி தான் பார்ப்போம்.
நான் சென்னை வந்தக்கப்புறம் தாங்க இந்த விநாயகர் வந்து சிலை வாங்கி இங்கே வந்து தான் கொண்டாடுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லலாம் கொண்டாடுறப்ப வீட்டில் உள்ள ஒரு விநாயகர் பொம்மை எடுத்துருக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையாரில் தான் நாங்கள் வந்து எப்போயுமே விநாயகர் செஞ்சு கும்பிடுவோங்க நாங்கள். ஸோ இந்த தடவை என்ன ஸ்பெஷல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் பிள்ளையாரில் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காம்போ ஒன்றுங்க. இந்த காம்போ வந்து ரேட் வந்து 2000 ருபீஸ் வந்ததுங்க. வெள்ளி இதில் காமிக்கிற எல்லா பொருளுமே வெள்ளி தான் உங்களுக்கு. இது வந்து 92.5 சில்வர்லாம் இல்லைங்க, 80 டச் உள்ள சில்வர் தான். இது வந்து ஒரு மனை, ரோஸ்வுட் மனை, அதில் வந்து அந்த ஒரு கார்னரில் உள்ளது அந்த பூ எல்லாமே வெள்ளி உங்களுக்கு. ஸோ இந்த பீடை மட்டுமே பார்த்திங்கன்னா 650லேருந்து 800 ரேஞ்சில் இங்கே சொல்லியிருக்காங்க. நான் வந்து சில்வர் ஸ்டோர்லலாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதிலே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பீடம். அடுத்து ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த விநாயகர் நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் வெடிக்கிறோம்ல, அதில் அப்படியே நம்ம குத்தி வச்சுக்கலாம் இந்த விநாயகரை. இது மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது. அடுத்து இது சின்ன மோதகம், அந்த கொலக்கட்டை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த குட்டி கொடை விநாயகருக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கொடை. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லாங்க, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்பாக வர்றதில் வெள்ளியில் அருகம்புல் உங்களுக்கு. ஸோ இந்த காம்போ தாங்க 2000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி. ஷிப்பிங் சார்ஜு எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு, ஷிப்பிங் ஃப்ரீ தான். ஸோ இது வந்து ஒர்த் இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு இது ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் என்னென்னா கண் வந்து பளிச்சுன்னு தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு லைட்டாக கண்ணுக்கு மட்டும் அந்த கருவிழிக்கு மட்டும் கொஞ்சோண்டி லைட்டாக வச்சு விட்டேங்க. அப்புறம் அந்த நடுவில் அந்த குங்குமம் வைக்கிற இடத்துல லைட்டாக அந்த குங்குமம் வச்சதும் ரொம்ப அழகாக இருந்தாருங்க அந்த விநாயகர். நிஜமாவே சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த விநாயகர் செட்டு. நான் இந்த கடையோட லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஆக்சுவலாக என்னோடய சிட் ஸ்கீம் வந்து 26 தாங்க முடியுது, டிஜிகோல்டு சிட் ஸ்கீமை வந்து. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி தான் 330th டே, நாளைக்கு தான் 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ நாளைக்கு தான் வந்து உங்களால் வந்து ஃபுல் பெனிஃபிட்டோட பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கால்குலேஷன் காமிச்சு நேற்று கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி கேட்டு அவங்க வரலான்னு சொன்னனால தான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவங்க ஓகே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, பட் பில் வந்து நாளைக்கு மெயிலில் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கிஃப்ட்டு வந்து வாங்கினேன், பட்டு டிஸ்கவுண்ட் வந்து இப்போ ஆடியோ ஆஃபர் டிஸ்கவுண்ட்டு, ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காயின் எடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த இது வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஒரு பொருளும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு காயினும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால் அந்த பொருளுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணக்கப்புறம் ஒரு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தாங்க அந்த வேஸ்டேஜில். ஸோ ஒரு சின்ன மினிமல் அமௌண்ட்டு தான் இருந்தாலும் நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடச்சதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுல்ல. ஸோ நாளைக்கு பில் வந்துடுங்க, நாளைக்கு மதியம் போல் வந்து பில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க பில்லை. ஸோ நான் என்ன பொருள் வாங்கியிருந்தேன் அந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்தக்கப்புறம் சொல்கிறேங்க. பட் நாளைக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ டிஜிகோல்டை பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்குது, அதெல்லாம் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக அதில் நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.